டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை கற்ற யூடியூப் சேனல். சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசி மலை தான் வந்து ஏறிட்டு இருக்கோம். இப்போது ட்ரெக்கிங்கில் தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாமே எவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆஃப் ரோடு தான், ரோடு கூட கிடையாதுங்க. அது சும்மா ஒத்தடி பாதை மாதிரி தான். ஸோ நம்ம பார்த்து பத்திரமா தான் ஏறணும். ஸோ டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் உட்காந்து தான் போகிறாங்க. கணக்குலாம் கடையெல்லாம் வச்சுருக்காங்க மேலே. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பாறை தான். இந்த பாறையில் தான் நம்ம ஏறி போகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து வந்திருப்போம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ மலை. நாமக்கல் மாவட்டம் அப்படின்னாலே மழை அதிகமாக தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாமக்கல் முட்டைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, மலைக்கும் தான் ஃபேமஸ்ஸு. அப்படியே மெதுவாக நடந்து போவோம். ஸோ ஃபுல்லாக மலையும் காடும் சார்ந்த இடமா தான் இருக்குது இந்த இடம். இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் போக எப்படி ஏற போகிறோமோ தெரில. கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளேயும் ரொம்பவே மூச்சு வாங்குது. ஸோ ஏற முடியலை, கஷ்டமாக இருக்குது. ஒத்தடி பாதை. இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு கம்பு ஒன்று கையில் வச்சுட்டு நம்ம ஏறணும் அப்படின்னா நல்லாவே ஏறலாம், பிரச்சனை இல்லாமல் ஏறலாம். ஸோ இது காடு மாதிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் தெரியாமல் இருக்குது. சும்மா காடு இல்லாமல் வெறுமனையாக பாறை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏறுறவங்களுக்கும் சரி இறங்குறவங்களுக்கும் சரி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். இதில் இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். போவோம் மறுபடியும். ஸோ ஃபுல்லாக பாறைங்க தான் நிறையா இருக்குது. ஸோ வர ரொம்ப அரிச்சு மண்ணெல்லாம் அரிச்சு பாறையாகவே அதிகமாகவே ஆகிட்டுருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன வருஷம் வரும்போதெல்லாம் இந்தளவுக்கு பாறையாக தெரியலை. போன வருஷம் மீன்ஸு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்தளவுக்கு பாறையாக இல்லை. வர பாறைகள் அதிகமாகிட்டே போகுது, மண் அரிச்சு. நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ட்ரெக்கிங்கு. போவோம், அப்படியே மெதுவாக போவோம். மதியான நேரம் ஒரு 11 மணி 11:30 ரேஞ்சு ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெயிலும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது சொல்லப்போனால். ஸோ இதுக்கும் இன்னும் முன்னாடி வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வெயில் இல்லாமல் ஈஸியாக ஏறி போயிடலாம். ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து பொதுவாக ட்ரெக்கிங் நம்ம போகும்போது தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது, ஏற முடியாது, மூச்சு ரொம்ப வாங்கும். அதே நேரம் நம்ம ட்ரெக்கிங் போகிறதுனால மூச்சு வாங்குறதுனால தண்ணி குடிச்சு தான் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கிட்டும் எதிர்மறையாக தான் இருக்குது சொல்ல போனால். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அவன் வீடியோவில் ஒரு மாதிரி பேசுகிறான், பட்டு இங்கே ஒரு மாதிரி கேட்குது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் நான் டப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பேசணும் ஆகிட்டாங்கோ. சூப்பராக இருக்குது. ஐயா பாருங்கள் எப்படி சுற்றுறாருன்னு. ஒரு எங்களோட தாத்தா தான் அவர். ஸோ கம்பு சுற்றுறது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இவர் எந்த ஒரு கராத்தே கிளாஸோ இல்லை கம்பு சுற்றுற கிளாஸோ சிலம்பம் கிளாஸோ வந்து போகலை. இது அவரோட உழைப்பினால் அவர் தெரிஞ்சிட்ட ஒரு விஷயந்தான். அந்த காலத்தில் ஏது இந்தமாரி சிலம்பம்லாம் கற்றுக்கிற மாதிரி அவங்கவுங்க கற்றுக்கிட்டது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மக்கள் வர்றவங்க மார்னிங் ஏர்லியராகவே வந்துடுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஐதீகம். இங்கே என்ன அப்படின்னா, இங்கே கிடக்கிற பாறை கல்லை எடுத்து நீங்கள் இதுமாரி கட்டி வைக்கும்போது அங்கே வந்து நீங்கள் அந்தளவுக்கு வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தவங்க கட்டியிருக்க அந்த கல்லுலேருந்து நீங்கள் கல்லை எடுக்கக்கூடாது. ஸோ வழி நெடுகில் எங்கேயாச்சும் கல் ஒவ்வொரு கல்லாக கிடக்கு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் அடுக்கடுக்காக கட்டி நல்லா எவ்வளோ உயரம் உங்களால் கட்ட முடியுதோ கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வரன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன வரன்னா, வீடு கட்டக்கூடிய வரன். தெரியுதா? ஒரு சிலர் எப்படிலாம் கட்டியிருக்காங்க. கல் சரியாமல் கட்டணும், அதுதான் முக்கியம். இங்கே இந்த மாதிரி சின்ன கல்லாக கிடக்கிறத நீங்கள் எடுத்து கட்டணும். கல் சரிஞ்சிடக்கூடாது. சரிஞ்சிச்சுன்னா அது கட்ட சகுனமாக வந்து கருதுவாங்க இதை. ஸோ கல் சரியாமல் நீங்கள் நிலைப்படுத்தி ஸ்ட்ராங்காக வைக்கணும்.
நம்ம கூட பைரவரும் வந்துகிட்டே இருக்கார். பாருங்கள் எப்படியாப்பட்ட பாறையாக கிடக்கு அப்படின்னு. பாருங்கள் தூரத்தில் வீடு தெரியுது. சுற்றிலும் மலை தான், இந்த மலையை சுற்றி, இந்த மாசி மலையை சுற்றி. ஸோ நம்ம இதை எப்படி பிளான் பண்ணோம் இந்த ட்ரிப்பு அப்படின்னா, இயர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 4:30 அந்த ரேஞ்சில் ரீச் ஆகிட்டோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கையம்மன் கோவில் போயிட்டு காளியம்மனை பார்த்துட்டு நேராக அப்படியே அரப்பளீஸ்வரர் கோவில் வந்தோம், சிவன் கோவிலுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock முன்னாடியே வந்துட்டு இங்கே ஒரு சூப்பராக இருக்கும் குளிச்சா. மூலிகை சூப்பு தான், முடக்கத்தான் சூப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. 30 ரூபா ஒரு கிளாஸு. நீங்கள் நிறையா குடித்த மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கப்பில் குறைஞ்சே இருக்காது. அது வந்து 30 ரூபா. குடிச்சிங்க அப்படின்னா ஹெல்த்து நல்லதாக இருக்கும். அடுத்தபடி அங்கே உள்ள அருவியில் குடிச்சிட்டு அரப்பளீஸ்வரர் சிவன் கோவிலை வந்து வணங்கிட்டு நேராக அதுக்கப்புறம் கிளம்பி இங்கே வந்துட்டோம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய பாறை. இது மேலே தான் நம்ம ஏறி போகணும், பார்த்து கவனமாக. ஸோ கண்டினியூஸாக நம்மளால் ஏறி போக முடியாது. அப்படி இருக்கப்போ அன்றைக்கினா இதுமாரி பாறையில் நம்ம உட்காந்து ஒரு 5 to 10 minutes வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏறி போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மயக்கமாக வரும். அதே நேரம் இவ்வளோ வெயிலில் நம்ம போகிறது கஷ்டமாகவே இருக்கும் ரொம்பவே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அன்றைக்கினா கொஞ்சமாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸோ லேசாக அப்படி நாக்கையும் தொண்டையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா பெட்டராக நீங்கள் போயிட்டு ரீச் ஆக முடியும். இல்லைனா ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். வெயில் தான் சரியான வெயில் அடிக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ டெல்டா சொந்தங்கள் நம்ம பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தங்கள் அனைவரும் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த கொல்லிமலை சீரீஸாக நான் ஒரே வீடியோவை போட முடியாது, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு நம்ம சேனலில் வீடியோஸை பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாஸ்லேயும் ரோட்லேயும் ட்ராவல் பண்ணி நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பா மூச்சு வாங்குதுங்க. பாருங்கள் இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. ஃபுல்லாக 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மரமாக தான் இருக்குது. வெயிலில் வரதுனால ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியே மெதுவாக போவோம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம டிஸ்கவரி சேனல் மாதிரி ஆகிட்டாங்க. அதில் தான் மேன் வர்சஸ் வைல்டு அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெல்டா சொன்னாங்களே கண்டினியூஸாக சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்காக நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.